நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவும் குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துங்க, இன்னொரு வாட்டி சத்தமா எல்லாரும் வாசிங்களேன். அருமையான பகுதி இது, அருமையான வார்த்தை. எடுத்துங்க எல்லாரும் சத்தமா வாசிங்களேன். நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அருமையான வார்த்தை. நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து, உன் மீறுதல், உன் மேல இருக்கிற கேஸ் என்ன என் மூலமா கேன்சல் பண்றேன். நான் நானே, அதான் நீங்க வார்த்தையும் போட்டிருக்கோம். நான் நானே உன் மேல இருக்கிற மீறுதல், நீனா மீறி செஞ்ச காரியம், சட்டத்தை மீறின காரியம், இந்த பிரமாணத்தை மீறின காரியம், தேவனுக்கு கீழ்ப்படியாத நடந்த காரியம், உன் மீறுதல், உன் மேல இருக்கிற எத்தனை பாவத்தையும் என் மூலமா நான் அதை கேன்சல் பண்றேன். ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறீங்க. ஒருத்தர் வந்து சொல்ல உங்களால கட்ட முடியல, கஷ்டப்படுறீங்க, கடன்காரன் திட்டுறான், கட்ட வாரத்தில் பேசுறான், அசிங்கமா ஒரு மாதிரி பேசுறான், ஊர் ஜனங்க மத்தியில ரோட்ல இறங்கி கத்திட்டு போறான். எப்படி இருக்கும் உங்களுக்கு? சார் அதெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறோம் சார், எங்களுக்கு தெரியும் சார் அதெல்லாம். அல்லேலூயா. எனக்கும் தெரியும் அந்த கஷ்டம். ஒருத்தர் யாராவது ஒருத்தர் வந்து நீ கவலைப்படாத, இந்த 10,000 நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் உருவாகும் பாரு, இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அப்பா இவ்வளோ அவமானப்பட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இந்த கடன்காரன் வந்து என்னை சும்மா தாட்சியில் குத்துந்தானே, யாரோ புண்ணியமா ஒருத்தன் வந்து அதை ஃபுல்லா நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னவன ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் பாருங்க. அப்பா உங்க கடனை தீர்த்தார அவரை நீங்க சும்மா விட்டுருவீங்களா? என்னைக்குமே அவர் என்ன சொல்வீங்க? உங்க மனசுல அவரை உயர்த்தி பார்ப்பீங்க, உயர்த்தி பேசுவீங்க, உயர்த்தி பேசுவீங்க, உயர்த்தி பார்ப்பீங்க, பயங்கரமான ஒரு மரியாதை அவர் மேல வைப்பீங்க இல்லையா? அப்படி செய்வீங்க இல்லை? இல்லையா? அதை தாங்க, என் பாவம் என் மேல இருக்குது, பிசாசு என்னை நச்சரிக்கிறான், கடங்கார மாதிரி பிசாசு என்னை டார்ச்சர் கொடுக்குறான், என்னை ரொம்ப தொல்லை கொடுக்குறான், என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான், என் நிம்மதியை கெடுக்கிறான், என் சந்தோஷத்தை கெடுக்கிறான், எனக்கு ஒரு மன விரக்தி உண்டாக்குறான். அப்ப இயேசு வரார், கவலைப்படாத, உன்னை டார்ச்சர் கொடுக்குறவனை நான் பார்த்துக்கிறேன், உன் மேல இருக்கிற கேஸெல்லாம் என் மேல தூக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கையை மாற்றி விட்டாருன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ நான் இயேசு என்ன பண்ணுவேன், என் பாவத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு. நான் நானே என் நிமித்தமாக உன் மீறுதல்களை, பாருங்க, நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக உழைத்து போடுகிறேன். உன் மீறுதலை நான் கேன்சல் பண்றேன்னு சொன்னோன்னு இப்போ நான் இயேசு எப்படி பார்ப்பேன்? உயர்த்தி பார்ப்பேன். இயேசு எப்படி பேசுவேன்? உயர்த்தி பேசுவேன். இயேசுக்கு எப்படி கொடுப்பேன் மரியாதை? ரொம்ப பணிவான மரியாதையை கொடுப்பேன். இதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்டவன், ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டவன் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இப்போ என் பாவத்தை கடவுள் மன்னிச்சுட்டாரு, என் மீறுதல்களை எடுத்துக்கிட்டாரு, அவர் கேன்சல் பண்ணிட்டாரு. இப்போ நான் இயேசு எப்படி பார்ப்பேன்? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அப்ப அவர் உயர்த்தி பேசுவேன், அவர் உயர்த்தி ஒரு பெரிய பார்வை அவரை பார்ப்பேன். என் பாவத்தெல்லாம் மன்னிச்சாரு, என்கிட்ட இருக்கிற கடன் எல்லாம் அடிச்சுட்டாரு, என் பாவத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி அவரை எப்படி பார்க்கும் போத இன்னும் துதிப்பேன். அப்ப அவரை பெருசா பார்ப்பேன், அவர் உயர்த்தி பேசும். அதனால தான் துதிங்கன்ற, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை கனம் பண்ணுங்க. ஏன்? என் மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டார் சொல்லிட்டு ரெண்டாவது சொல்றாரு, என்ன சொல்றாரு? அதுலயே ரெண்டாவது சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன்றார். 1ஆவதுல செஞ்சேன், 2ஆவதுல செஞ்சேன், ஸ்கூல்ல செஞ்சேன், காலேஜ்ல செஞ்சேன், எங்க செஞ்ச பாவத்தையும் நீ எப்ப இயேசுகிட்ட வந்தியோ அப்பவே அவர் உன் மீறுதலை ஏற்றுக்கொண்டாரு. இனிமேலும் உன் பாவங்களை நினைக்க மாட்டேன், உன் மேல கேஸ் இருந்தது பார், நீ எப்படியாப்பட்ட ஆள் பார் அப்படி சொல்லவே. நாம தான் என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க திடீர்னு நல்லா ஆயிட்டாங்கன்னா அதை பார்க்குற ஜனங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எப்படி இருந்தது இது ஒரு காலத்துல, இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு பத்தியா சொல்லுவாங்க இல்லையா? நாம தான் அதை நினைச்சுக்கினே இருக்கோம். ஒரு காலத்துல இவன் இன்னமா ஒரு மோசமான ஆளா இருந்தாங்க, இப்ப பாரு நல்லா ஆயிட்டு இன்னாங்க எப்படி வாழ்த்து பாரு அர்ப்பனுக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஜனங்க. இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லும். நல்லா ஆயிட்டாக்கா புரியாது பாரு. ஒரு அம்மா கொஞ்சம் கருப்பா இருந்தது, அது கொஞ்சம் கலராக ஆயிடுச்சு பாருங்க. என்ன பேச்சு பேசுனாங்க ஜனங்க,
என்ன ஸ்டைலு, என்ன எப்படி இருந்து தெரியுமா, பழைய ஃபோட்டோ எடுத்து காட்டின்னு கிடக்குறாங்க. எப்படி இருந்தா பார்த்தியா நீ, இன்னைக்கு இப்படி ஆகிட்டு இப்படி எல்லாம் பேசினுக்குதேன்னு சொல்லிட்டு. இங்கே இல்லை, சென்னையில் சொல்கிறேன் நான் இல்லையா. அப்போ அந்த அம்மாவை அப்படியே பார்க்குறாங்க, பார்த்து எப்படி இருந்ததுடா இது, எப்படி ஆகிட்டேன். ஏன் காரணம் என்ன, அந்த அம்மா கருப்பாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு உண்டான ஆயில்மெண்ட்டு தெரியல. இப்போ ஆயில்மெண்ட்டு தெரிஞ்ச பிறகு அந்த அம்மா பூசி பூசி வெள்ளையாயிடுச்சு. இல்லையா இல்லையா. அதுக்கு சாட்சி தான் இங்கே ஒரு அம்மா உட்காந்துருப்பாரு. உன்னதாம்மா திரும்பி பார்க்காத, வைத்தீஸ்வரி. அல்லேலூயா. அப்ப பாருங்க என்னன்னா, அந்த ஆயில்மெண்ட் வந்த பிறகு நம்மள ஆளை மாத்திட்டாரு. அந்த சின்ன ஆயில்மெண்ட் ஆளைய கலரைய மாத்திடுது. ஒரு சின்ன ஆயில்மெண்ட் கலரையே நிறத்தையே மாத்துதுதான். இயேசுவின் ரத்தம் நம்ம பாவத்தையே மாத்திது. கையை தட்டி பாவங்களை நீ இப்போ கற்பா இருந்ததெல்லாம் சொல்லவே சொல்லாது. அந்த ஆயில்மெண்ட் நினைமா, அந்த ஆயில்மெண்ட் சொல்லமா, நீ எப்படி இந்த பாத்தியா என்ன போட்டா டேட்டுன்னு சொல்லமா, சொல்லாது. அந்த மாதிரி தான் ஆண்டவர். இனி உன் பாவங்களை நீ அப்போ செஞ்சிய 1ஆவதுல 2ஆவதுல காலேஜில் ஸ்கூல்ல இதெல்லாம் சொல்ல மாட்டாராம். மன்னிச்சிட்டேன் போ, நல்லாது நல்லாது மன்னிச்சிட்டேன். நீ தான் நினைக்கிற அப்படி. நான் எப்போ உன் கேன்சல் பண்ணிட்டேன், உன் மேலே இருக்கிற கேஸ் கேன்சல் பண்ணிட்டேன். இல்லையா. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஏற்படுற பாவ மன்னிப்பின் சந்தோஷம். புரியுதா உங்களுக்கு? ஏன் இப்போ தாவீது சொல்றாரு, என் ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்கன்றார். எழுந்துட்டார். ஒரு பாவம் செஞ்சுட்டு குற்ற உணர்வோடு சுத்திக்கிட்டு இருந்தார். கடவுள் சொன்னார், உன்னை எப்போ மன்னிச்சுட்டேன்டா, நான் மறந்துட்டேன்டா, நீ செஞ்சதெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன்டா, கேன்சல் பண்ணிட்டேன், நீ தான் நினைச்சுன்னு கிடக்குற. இல்லையா. அப்ப நினைச்சவன நம்ம அப்பாடா அப்படின்னு நம்ம கேஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு. கடைசி இன்னொரு வார்த்தை பாருங்க, எபிரேயர்ன்ற ஒரு புஸ்தகம் 8-10 வரைக்கும் வாசி. எபிரேயர்ன்ற ஒரு புஸ்தகம். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதும் இல்லை என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். போதும். முதலாவது நீக்கி போறதுக்குன்னா ரெண்டாவது நிலை நீக்கணுமா? ரெண்டாவது நிலை நீக்கணும்னா முதலாவத எடுக்கணும். முதல்ல இருக்கிறத எடுத்துணும். அல்லேலூயா. ஒரு பாத்திரத்துல சோறாக்குறீங்க, இப்போ ரெண்டாவது நைட்டுக்கு சாப்பாடு செய்யணும், காலையில் வச்சுட்டீங்க, இப்போ ரெண்டாவது அந்த பாத்திரத்தில் சாப்பாடு நைட்டுக்கு வடிக்கணும். அப்போ முதல்ல செஞ்ச சாப்பாடு அதில் கொஞ்சம் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? அது எடுத்து ஒரு கிண்ணத்துலையோ ஒரு பேஷன்லையோ ஒரு கப்புலையோ போட்டு அதை கழுவி திருப்பி ரெண்டாவதுக்கு ஒரு ஒலை. இப்போ இந்த மாதிரி முதலாவது ஒரு ஒலை இருந்தது நம்மளுக்கு. என்ன ஒலை? 8ஆம் வசனம் பாருங்க. நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடிய பலியையும் நல்ல பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளை. போதும். இந்த 4 இருந்ததுங்க. இந்த 4 இந்த காணிக்கை செலுத்தணும், பலி செலுத்தணும், சர்வாங்க தகன பலி செலுத்தணும், பாவ நிவாரண பலி செலுத்தணும். இந்த 4 இருந்தது. ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த நியாய பிரமாணத்தின் சட்டம் என்னன்னா, நான் பாவம் செஞ்சா காணிக்கை செலுத்தணும், நான் பாவம் செஞ்சா பலி செலுத்தணும், நான் பாவம் செஞ்சா சர்வாங்க தகன பலிகளை செலுத்தணும், பாவ நிவாரண பலிகளையும் செலுத்தணும். இது 4 இருந்தது. இப்போ இந்த 4ஐயும் அவர் என்ன பண்றாரு? கேன்சல் பண்ணி நானே உனக்காக பலி ஆயிடுறேன்டான்ட்டு ஒரே பலி. இதுதான் ஒரே பலி, சரியான பலி. அதுதாங்க நம்மளுக்கு பெரிய ஆச்சரியம். எங்கள் அப்பா காலத்துலலாம் ஆடு வெட்டுவார், கோழி. நான் கேட்பேன், எதுக்கு வெட்டுறேன்னு எங்கள் அப்பாவை, எங்கள் ஐயனை பார்த்து கேட்பேன், என்னத்துக்கு அப்படின்னு. நம்ம பாவெல்லாம் இந்த ஆட்டு மேலே போடணும்னு அப்போவே எங்கள் அப்பா சொன்னார். நம்ம பாவெல்லாம் சாப்பிடலாம், நம்ம செஞ்ச தோஷம்லாம் இந்த ஆடு எடுத்துக்கணும், கோழி எடுத்துக்கணும். அது எப்படி கோழி எடுத்துக்கும் ஆடு எடுத்துக்கோன்னு? அப்போ எனக்கு பைபிளை பற்றி தெரியாது, இயேசுவை பற்றி தெரியாது. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டேன், பைபிளை படிச்சா இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. எங்க அப்பா சத்தியத்தை அறியாத மனுஷனே சொல்லிட்டு இருந்தார்.
அப்பதான் நான் எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் சொன்னேன், அப்பா அப்பா, ஆடும் மாடும் கோழியும் நீ செஞ்ச பாவ நிவர்த்தி தற்காலிகம். அல்லேலூயா. டெம்பரவரி சொல்யூஷன் அது, வேற ஒன்றும் இல்லை. தற்காலிக நிவாரணமே கண்டி நிரந்தர தீர்வு அது இல்லை. அப்போ நிரந்தர தீர்வு எதுடா? உனக்காக எனக்காக இயேசுவே பலியானார் பார், அதுதான் நிரந்தர தீர்வு. அதை நான் விசுவாசிச்சா போதும், அதை நான் நம்புனா போதும், என் பாவங்கள் நிவர்த்தி ஆக்கப்படுகிறது. அப்போ அதை தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பலிகளையும் காணிக்கைகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதும் அல்ல என்று சொன்ன பின்பு தேவன் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது நிலைநிறுத்தும்படி முதலாவது நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய சரீர ஒரே தரம் பலியிடப்பட்டதினால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இனி நீ பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டியதில்லை, சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டியதில்லை, வரோம் பலி செலுத்த வேண்டியதில்லை, காணிக்க பலியும் செலுத்த வேண்டியதில்லை. இது அவர் ஒழிச்சிட்டார். எப்போ ஒழிச்சிட்டாரு? அவர் மரித்ததுனால, அவருடைய சரீரத்தினால உன் பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்ததுனால எல்லா பலியும் அவர் செஞ்சிட்டார். இதைதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இயேசு புதிய ஏற்பாட்டில் நீ சர்வாங்க பலி செலுத்த வேண்டியதில்லை, நீ பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டியதில்லை, அந்த பாவ காணிக்க செலுத்த வேண்டியதில்லை, அந்த பாவத்துக்கு பலி செலுத்த வேண்டியதில்லைன்னு சொன்னாரு. இதை நிறைய கிறிஸ்தவர்கள் அவர் எங்க தசம்பாகெல்லாம் கொடுக்க வேணாம், காணிக்கெல்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டா இருப்பாங்க. அவர் எதை சொன்னார்? பாவ காணிக்கையை கொடுக்காத. அல்லேலூயா. பாவ காணிக்கையை கொடுக்காத, அதை தான் சொன்னார். ஏன் பாவ காணிக்கை ஒழிச்சிட்டாரு? நீ இனி பாவ காணிக்கன்னு ஒன்று கொடுக்க வேணாம், பாவ நிவாரணம்னு ஒன்று செய்ய வேணாம், சர்வாங்க தகன பலின்னு ஒன்றும் செய்ய வேணாம். ஏன்னா அதெல்லாம் ஒரே பலியாக நான் செலுத்திட்டேன், தனித்தனியாக நீ கொடுக்க வேணாம், தனித்தனியாக கொடுக்க வேணாம். நீ தனித்தனியாக பாவ பலி, காணிக்க பலி, சர்வாங்க பலி அதெல்லாம் செலுத்த வேண்டியதே இல்லை. ஒரே பலி யாரு? இயேசு. அதான் ஒரே வார்த்தை நீ சொல்லணும். என்னன்னு? என் பாவத்தை நிவர்த்தி செய்கிற இயேசு. இப்போ பலி, காணிக்க, சர்வாங்கம் இதெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டார். அல்லேலூயா. இதுதாங்க குட் ஃப்ரைடே, புனித வெள்ளின்றது இதுதாங்க. என் மேலே இருக்கிற எல்லா பாவத்தையும் அவர் கேன்சல். இதை நம்புறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக விசுவாசிக்கிறவங்களுக்கு, நம்புறவங்களுக்கு தான் ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம் உள்ளத்தில் உண்டாங்க. இது தெரியாத நிறைய பேர் துக்கம் இருக்கிறான், கஞ்சி குடிக்கிறான், விரதம் இருக்கிறான், இப்போ மாலை போடுறான், துணி வேற மாற்றிக்கிறான், எதோ பண்ணுறான். ஆனால் விஷயமே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாம் சொல்கிறான், விஷயமே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. சத்தியமே தெரில, காவி துணியை போட்டுக்கிறான். என்னடாண்ணா? ஆண்டவருக்கு துக்க நாள். கஞ்சி குடிக்கிறான், என்னடாண்ணா? துக்க நாள். உபவாசம் இருக்கிறான், என்னடாண்ணா? கவுச்சி சாப்பிட மாட்டேன், என்னடாண்ணா? மாலை போட்டு, என்னடாண்ணா? ஆண்டவருக்காக. எதுக்காகடா? எதுக்கா? உன் பாவத்தை கேன்சல் பண்ணாருன்றத நீ புரியல. இன்னும் பலி செலுத்தி நிற்கிற, மாலை போடுற, வேற துணி மாத்திர, அது செய்யற, இதை செய்யற, எல்லாம் இப்படிதான் பண்ற. நீ உன் பலியை செலுத்திட்டார். நீ செலுத்த வேண்டியது இல்லை. பாவ பலி, காணிக்க பலி, சர்வாங்க பலி எதுவுமே நீ செலுத்த வேண்டியது இல்லை சார். ஒரே பலி. உன் பாவத்தை எல்லாம் கேன்சல் பண்ற. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் பாவத்தை எல்லாம் இயேசு சிலுவையிலே கேன்சல் பண்ணிட்டார். கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்வோம்.